ஃபுல் சர்க்கிள் அனார்கலியில் எப்படி இந்த மாதிரி பாட்டம்ஸ் கட்டை பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ணாலும் இந்த மாதிரி அன்ஈவனாக கண்டிப்பாக வரும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டாக இதே மாதிரி டேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே ஸ்டிக் பண்ணணும். ஒரு பாயிண்ட் விட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பார்ட்டையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தா தெரியும் கீழே வந்து அன்ஈவனாக ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு லாங்கான ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு வந்து அன்ஈவனாக இல்லாமல் பாட்டம்ஸ் கட்டு ரொம்ப ஈவனாக ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து பாட்டம்ஸ் கட் கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த டேப்பை மறுபடியும் இதுமாதிரி ஸ்டிக் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது மெத்தட் வேஸ்ட் ரவுண்டு இருக்குல்ல, வேஸ்ட் ரவுண்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணணும். மறுபடியும் இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். 3 தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சின்ன ஃபோல்டிங்காக வேஸ்ட் ரவுண்டாக வச்சுக்கணும். அதில் வந்து ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடணும். இப்போ செக்யூர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு டேபிளில் ப்ளேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இப்போ நம்ம அந்த மெத்தடில் கட் பண்ணதுனால கீழே அன்ஈவனாக இல்லைன்னா கீழே அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் தான் பாட்டம் வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டான ஒரு ஃபுல் ஃப்ளேரோட அனார்கலி கிடைக்கும். இப்போ நான் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம இதை வைக்கிறப்ப எவ்வளோ அன்ஈவனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா கீழே வந்து ஈவனாக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரியான டெய்லரிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.